வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல புரத சத்துக்கள் நிறைந்த நல்ல ஒரு அருமையான தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட நல்லா நிறைய இது போல் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு பாதி அளவு வறுபட்டு வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சட்னி செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம். நல்லா இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 10-15 புதினா இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குவோம். இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படியே நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அதே போல் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிட்டேன். சட்னி இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான சட்னி ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.